ஓகே, பிரைஸ் லார்ட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த நாளில் கூட தேவன் நம்முடைய இந்த வேத பாடத்தை ஆசீர்வாதமாகி தரும்படிக்கு சகோதரன் பிரபு ஸ்டீஃபன் போயிட்டாரா? ஓகே ஓகே. சகோதரன் சுதர்சன் ஜெபிங்க. சுதர்சன், சாம். பிரேயர் பண்ணுங்கப்பா. அருமையான ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக தேவரீர் எங்களை ஆண்டவரே இந்த மாதிரியான அந்த லாக்டவுன் சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை இந்த ஆன்லைன் டெக்னாலஜி மூலமாக ஒன்றிணைத்து நம்முடைய வேத வசனத்தை குறித்து அறிந்து கொள்ளவும் உண்மை பற்றி கற்றுக்கொள்ளவும் கொடுத்ததான இதே வாஞ்சைக்காக, விருப்பத்துக்காக, பலத்துக்காக, சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ச்சியாக நீர் ஆண்டவரே இந்த ரோமன் புத்தகத்திலிருந்து எங்களோடு கூட உண்மை நீர் வெளிப்படுத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். திருக்கூட்டமாக ஒன்றிணைத்து உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய குணாதிசயங்களும் நீர் உம்முடைய சர்வ வல்லமையும் நீரே உம்முடைய ஆளுமையை எங்களை வெளிப்படுத்தி வருகிறீர். எங்களை முன்குறித்து எங்களை உருவாக்கி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஆண்ட என்ன நோக்கத்துக்காக பைபிள் ஆரம்பிக்கிறோம். இது மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை உமக்கு உண்மை ஆராதிக்கிற கூட்டமாக, உம்மை ஆண்டவர் அறிவிக்கிற ஒரு கூட்டமாக, உம்முடைய குணாதிசயங்களை ஆண்டவரின் வாழ்க்கையில பிரதிபலிக்கிற ஒரு மக்களாக, கூட்டமாக, சீஷர்களாக எங்களை மாற்ற எங்களை கொடுக்கிறோம். பேசுகிறவர் நீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை பேசும் இந்த ஆராதனையில ஆண்டவரே ஜபத்தையும் பாடலையும் இந்த வேத வசனத்தையும் எங்களை ஆண்டவரே நமக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவையான பலத்தையும் சுகத்தையும் தாங்க. நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டவரே காலத்திலையும் எங்களோடு பேசுகிறதான இந்த பைபிள் ஸ்டடிக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்துல என்ன குறிப்பு வைத்திருக்கிறோம் காரியத்தை நான் கற்றுக்கொள்ள எங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும். நிறைய பொறுப்படுத்த வேண்டும். நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம பாடல்ல சகோதரன் ஃப்ரெடி அவங்க வழி நடத்துவாங்க. இந்த வேளையிலும் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்ற ஒரு பாட்டை நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஒருவேளை பலருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஆனா இதை பாடணும்னு சொல்லி தோணுனால நான் பாடுறேன். இதுல ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார் ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு பெரிய தன்னுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பா அப்படின்னா இல்ல, ஒரு பர்டிகுலரா குறிப்பிட்ட ஒரு மக்களை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை அழைத்திருக்கிறார். இப்ப நாங்க கூட அந்த காலையில மெடிடேஷன்லயும் எங்களுக்கு இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த காரியங்களை குறித்து தியானிக்கும் பொழுதும் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு அந்த நம்பிக்கையை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நம்மளுடைய இருதயத்திலே மிக ஆழமாக ஆண்டவர் அதை பதிய செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுலயும் ஆனா அந்த நான் ஓடுகிறேன் அப்படின்னும் பொழுதும் அந்த ரெண்டாவது ஸ்டான்ஸ்ல கூட ஒரு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் அப்படின்ற காரியமும் ஆக்சுவலி ஓடுகிறேன் நான் பண்றேன் அப்படின்றபடி இல்லாதபடிக்கு நான் ஆண்டவர் என்னை ஓடும்படிக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய பலத்திலே நான் ஓட முடியாது, என்னுடைய பலத்தில நான் ஓட அழைக்கப்படவில்லை. அவர் கொடுக்கிற பலத்திலே, அவருடைய கிருபையிலே நான் ஓடும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய பலத்தில ஒண்ணுமே என்னால செய்ய முடியாது அப்படின்றத நம்ம தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஸோ அந்த ஒரு உணர்த்துதலோடு நம்ம இந்த பாட்டை பாடலாம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என்னை சுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என்னை சுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா
லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆவியாத்ம சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவியாத்ம சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த மூணாவது ஸ்டான்ஸா மட்டும் மறுபடியும் ஒரு தடவை பாடலாம் நினைக்கிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எதற்காக நம்ம பரலோகம் போறோம் அப்படின்னா, ஏதோ தங்க வீதியில நடக்கிறதுக்கோ தங்கத்தால செஞ்சதெல்லாம் பாக்குறதுக்காகவோ இல்ல. உண்மையான ஒரு சந்தோஷம், உண்மையான ஒரு மகிழ்ச்சி, திருப்தி அது எதுன்னா நம்மளுடைய ஆண்டவரை நாம் பார்க்கிறது தான். அந்த அந்த ஆசை நமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். இது நமக்குள்ள இருக்கிற ஆசை கிடையாது. ஆண்டவர் தான் அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் நம்மளுக்குள்ள உண்டாக்கி இருக்கிறார். அதே இந்த நாளிலும் கூட தேவன் தம்முடைய வசனத்திலே நாம் அவரை பார்க்கும் பொழுது இன்னுமாக அந்த ஆசையை நமக்குள்ளாக அந்த ஆசையும் வாஞ்சையும் அவரை நிஜமாக நாம் அந்த பரலோகத்திலே பார்க்கும்படிக்கு அந்த ஆசையும் வாஞ்சையும் நமக்கு இன்னும் ஆண்டவர் தூண்டி விடும்படிக்காகவும் இந்த இந்த பைபிள் ஸ்டடியில் ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு தரும்படிக்காகவும் நம்ம ஜபத்தோடு கூட நம்ம கேட்கலாம். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓவர் டு இளங்கண்ணா. இந்த நாளிலும் தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தரும்படிக்கு பிரதர் மணிவண்ணன் ஷோம் பண்ணுங்க பிரதர். மகா கிருபையும் இருக்க அந்த நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, நம்மால வேலைக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, இப்படியாய் உம்மை துதித்து பாட, அந்த வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவரே நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த சரணத்துக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. இப்போதும் இந்த வார்த்தைகளை தியானிக்கல வேலையிலே கர்த்தர் எங்களோட இருதயங்களை ஆண்டவரே நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா. நீங்க பேசும் இந்த வார்த்தையினால பேசுங்க ஆண்டவரே. மறுகிற அறிவினால் எங்களை நிரப்பும்படியாய் கர்த்தாவே, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படியாய் என் கண்களை கர்த்தர் திறந்தள்ளும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்துல உண்மை கண்டு உம்மிடத்துல கெட்டி சேருவோம், மறுகிற அறிவுல வளருவோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்களுக்கு இறங்கும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தோடு கர்த்தர் பேசுவீராக செய்தி கொடுக்கிற ஆண்டவரே இயேசுக்கண்ணனை ஆண்டவரே உமது கிருபையினால் நிரப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் மத்தியில எடுத்து பயன்படுத்தும்படியாய் உமது நாமத்தை மையப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கிருபை கொடுப்பதாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே அங்கிள், அதுக்கு முன்னாடி நம்ம கூட இன்னைக்கு வந்து பிரதர் சாலமன் எபினேசர் அப்படின்ட்டு ஃப்ரெடியோட நண்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெடி, இன்ட்ரடியூஸ் பண்றீங்களா? ஓகேண்ணே. ஆக்சுவலி சாலமன் வந்து எம்சிசில என் கூட படிச்சார். எனக்கு ஆக்சுவலி ஜூனியர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேன். MSW முடிச்சுட்டு இப்போ பெங்களூர்ல வேர்ல்டு விஷன்ல கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவரோட பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை. இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்னும் போது உடனே எனக்கு மைண்ட்ல வந்து சரி நம்ம அந்த பைபிள் ஸ்டடிக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்தாரு. அண்ட் இன்வைட் பண்ணோம். அதே மாதிரி ஜாயின் பண்ணிருக்கிறாரு இன்னைக்கு. அதுக்காக ஆண்டவருக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். அண்ட் வி வெல்கம் யூ சாலமன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபெட்ரிக். ஓகே ஓகே, எபினேசர் பால் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியுமா? அவங்கள தெரிஞ்சவங்க யார் இருக்கீங்க லைன்ல? எபினேசர் பால் அப்படின்னு ஒரு ஐடியில கனெக்ட் ஆயிருக்கவங்க அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா உங்களை? எபினேசர் பால். ஓகே, ஐ திங்க் தெரியல, திடீர்னு எல்டி ஜெயச்சந்திரன் அங்கிள் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது வேற யாராவது இன்வைட் பண்ணியிருந்தாங்களா இல்லை பை மிஸ்டேக் ஏதாவது டைலின் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஓகே, எபினேசர் பால் சொல்லுங்க பிரதர். பேசல, நான் கட்டார்ல இருக்கிறேன். அண்ணா வெல்கம்ண்ணா. ஜேம்ஸ் கூட கொஞ்சம் ரிலேட்டட். வெல்கம் வெல்கம். இங்க வந்து ப்ராஃபிட் கண்டக்ட் பண்றோம். ஓகே, நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இடையில கொஞ்சம் சில நாள். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் வெல்கம் வெல்கம். ஓகே, ஓவர் டு அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த சனிக்கிழமையிலே விதமாக நாம கூடும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்மை பாதுகாத்தார், வழி நடத்துகிறார். ஸோ தொடர்ந்து ரெகுலராக இதை செய்யும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்து கொண்டு வருகிறார். அவருக்கே எல்லா துதியும் மகிமையும் உண்டாவதாக. புதிதாய் வந்தவர்களை, புதிதாய் அச்சன் பண்ணுகிறவர்களை விசேஷமாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பெங்களூர்ல இருந்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். வாட் அ கிரேட் ஜாய்! இவ்விதமாக நாம் வாரம் தோறும் சந்திப்பது எவ்வளவு சந்தோஷமான காரியம், ஆச்சரியமான காரியம். நாம் இணைந்து தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை திறக்கவும்
அவர் கிருபையாய் நம்முடைய கண்களை திறப்பாரானால், திறக்கும் போது நாம் அவருடைய மகிமையை அங்கே கண்டு நாம் இணைந்து இந்த இயேசுவை, இந்த கிறிஸ்துவை, இந்த தேவனாகிய கர்த்தரை நாம ட்ரெஷர் பண்ணும்படியாக, அவரை நாம் அப்ரிஷியேட் பண்ணும்படியாக, அவரை நாம் புகழும்படியாக, அவரை நாம் ரசிக்கும்படியாய் தொடர்ந்து தேவன் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த பெரிய கிருபை எவ்வளவு பெரியது. இதிலே யார் யார் இணைகிறார்கள், ஒவ்வொருவரும், ஒருவேளை நாம் மாறி மாறி அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவனுடைய கரம் அவர்களுடைய இருதயங்களை அசைக்கிறபடினால், சோ தேவனாகிய கர்த்தருடைய கரம் இந்த பைபிள் ஸ்டடிக்கு பின்னால இருப்பதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலும் மிகப்பெரிய சந்தோஷமும். சோ அந்த சந்தோஷத்தினாலே தேவனிலே நாம் இந்த நாளிலே மாலையிலே தொடர்ந்து கலிகூற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாம 2 வாரங்களாக கடந்த 2 வாரங்களும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் என்கிற இந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷ சாலையிலே சென்று நாம் அந்த பொக்கிஷங்களை பார்க்கவும் அதை எடுத்து அனுபவிப்பதற்கும் முன்பதாக இந்த பொக்கிஷ சாலையை திறப்பதற்கு 2 மிக முக்கியமான சாவிகளை குறித்து கடந்த 2 வாரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் இன்னும் முடிக்கவில்லை. சோ இந்த பெரிய பொக்கிஷ சாலையை நாம பார்ப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த 2 சாவிகளும் ஏதேச்சையாக அல்ல, ஆக்சிடென்டலாக அல்ல, தேவனுடைய பெரிய கிருபையினாலே இந்த MPTC பாடத்திட்டத்திலே இருந்திருக்கிறது. அதை தேவனுடைய கிருபையினாலே நாம் கண்டு கொள்ளும்படியாக அவர் நம்மை தெளிவாய் வழி நடத்தினார். எல்லாரும் இல்லாவிட்டாலும் ஒரு சிலருக்கு கர்த்தர் இந்த வழி நடத்தலை கொடுத்திருக்கிறார். சோ அந்த 2 சாவிகளை நாம் ஒவ்வொரு வாரமாக நாம் பார்த்தோம். கடந்த 2 வாரத்திலேயும் இந்த 2 சாவிகளையும் நாம் பார்த்தோம். ஒன்று, தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை, the sovereignty of God. தேவன்தான் எல்லாவற்றையும் செய்கிறார், எல்லா நிகழ்வுகளுக்கும் காரண கர்த்தாவாக அவர் இருக்கிறார் என்று அநேக வசனங்களை கொண்டு பார்த்தோம். அண்ட சராசரம், அந்த யூனிவர்ஸ், நாம் வாழ்கிற இந்த கேலக்சி மாத்திரமல்ல, இந்த பிரம்மாண்டமான யூனிவர்ஸை அவர் படைத்து அதை எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறவராக, அவைகளின் மேல் அவருடைய சர்வ ஆளுமை எப்படி இருக்கிறது என்கிறதற்கு அநேக வசனங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு சாம்பிள் வசனம் வாசித்து நாம் ஆண்டவருடைய சாவரனிட்டியை என்ஜாய் பண்ணணும். ராஜ்யங்களிலே, பூலோகத்தில் இருக்கிற ராஜ்யங்களிலே, ஆளுகைகளிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை எப்படி இருக்கிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிறவர், அந்த நாட்களிலே மாத்திரமல்ல இப்பொழுதும் தொடர்ந்து அவருடைய சர்வ ஆளுகை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலேயும் தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை எல்லா தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, எல்லா மக்களுடைய தினசரி வாழ்க்கையிலே தேவன், நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் குறிப்பாக அதற்கு ஒரு வசனத்தை பார்த்தோம். ஆனால் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். விசுவாசிகளினுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் எப்படி சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு வசனத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதற்கும் ஏராளமான வசன ஆதாரங்கள் உண்டு. இப்படி தேவனுடைய சர்வ ஆளுமை எல்லா ஸ்பியர் ஆஃப் லைஃப்லயும் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது சாவியாக தேவன் தாம் செய்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டிப்புக்கு முன்பிலிருந்து, சிருஷ்டிப்புக்கு முன்னாலே அவர் செய்து கொண்டிருந்த காரியமும் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தையும் அதை தொடர்ந்து
இந்த சிருஷ்டிப்பிலே, அதற்கப்புறம் சிருஷ்டிப்புக்கு பின்பு பாவத்திலே மனிதன் விழுந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஆபிரகாமிலே தொடங்குகிறதிலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு உள்ள நடவடிக்கை மல்கியா வரையிலும் அவர் செய்து கொண்டிருந்த காரியங்கள், அதற்கு பின்பு இப்பொழுது இருக்கிற காலத்திலே திருச்சபையின் காலத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், இனிமேல் அவர் செய்ய போகிற காரியங்கள், இப்படி எல்லாவற்றையும் நம்ம வேதத்திலிருந்து பார்த்து அந்த எல்லா நிகழ்வுகளிலும் இருந்து தேவனாகிய கர்த்தர் செய்கிற காரியங்களை சாம்பிளாக நாம எடுத்து அதை ஏன் செய்கிறார் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அநேக வசனங்கள் உண்டு, ஆனால் அதிலே சாம்பிளாக ஒவ்வொரு ஈராக்கும் அல்லது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவன் தாம் செய்த எல்லாவற்றையும், செய்கிற எல்லாவற்றையும், செய்ய போகிற எல்லாவற்றையும் ஏன் செய்கிறார் என்பதை பார்த்து ஒரு கோல்டன் லைன் நமக்கு கிடைத்தது. அது இரண்டாவது திறவுகோலாகிய சத்தியம் என்ன? தேவன் தாம் செய்கிற எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக செய்கிறார். இது அவருடைய அல்டிமேட் மிஷன் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, எண்ணாகமத்திலே நாம் ஒரு வசனத்தை குறிப்பாக பார்த்து தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். ஜீவனை கொண்டு ஆணையிடுவது போல அவர் சொல்லுகிறார், என் ஜீவன் இருக்கும் வரை அல்லது என் ஜீவன் இந்த என்னுடைய மகிமையிலே ஆதாரமாக இருக்கிறது. இந்த சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது எப்படியோ அப்படி பூமி என்னை அறிகிற, என்னுடைய மகிமையை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். சோ என்னை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை நான் பார்த்தோம். சோ இந்த இரண்டாவது சாவி இதுதான். தேவன் எதை செய்தாலும் அவருடைய மகிமையை பிரதானப்படுத்தி, அவருடைய மகிமையை மையமாக வைத்து அல்லது அவருடைய மகிமையை ஆதாரமாக வைத்து செயல்படுகிறார். சோ இந்த ரெண்டு சாவிகளும் எப்படி ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே தொடர்ந்து அதே காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சற்று தெளிவாக என்னோடு கூட நாம் இணைந்து மிகவும் உன்னிப்பாக தேவனுடைய சில வார்த்தைகளை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோ ஒரு கேள்வியோடு கூட நம்ம இந்த நாளிலே தியானிக்கிற காரியத்தை, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை போக்கஸ்டாக நாம் செய்வதற்கு ஏதுவாக ஒரு கேள்வியிலே நான் ஆரம்பிக்கலாம் என்று யோசிக்கிறேன். அந்த கேள்வியை சற்று நிதானமாக நன்றாக கவனமாக கேளுங்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே இப்பொழுது இருக்கிற விசுவாசிகள் என்றாலும் சரி, விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் நீங்கள் உங்களுடைய மனதிலே கொண்டு வாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, அதற்கு அப்புறமாக 1ஆம் நூற்றாண்டிலிருந்து வாழ்ந்த எல்லா விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் சேர்த்து, அது 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த செயின்ட் அகஸ்டின் ஆனாலும் சரி, அதற்கு பின்பு 16வது நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த மார்ட்டின் லூத்தர் அல்லது ஜான் கால்வின், ஸ்விங்லி போன்ற இந்த ரிஃபர்மேஷனுக்கு காரணமாயிருந்த பரிசுத்தவான்கள் ஆனாலும் சரி, வேதம் எல்லாரையும் பாவிகள் என்று சொல்லுகிறது. அது ரோமருக்கு எழுதின நிருபத்திலே மிக மிக முக்கியமான ஒரு உபதேசம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று எம்பசிஸ் கொடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. No one is holy. இந்த எர்த்ல, இந்த உலகத்திலே இருக்கும் வரையிலும் எந்த விசுவாசியும் பாவிதான் என்கிற அந்த ஒரு காரியத்தை மனதிலே கொண்டு வருவோம். அது மாத்திரமல்ல,
ஒருவேளை இதற்கு அநேக வேத ஆதாரங்கள் உண்டு. நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தான். ஒரு சின்ன ஒரு காரியம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வேதத்தில் உள்ள எல்லா கட்டளைகளையும் ஒரே அல்லது 2 கட்டளைகளிலே அதை கொண்டு வருவோமே ஆனால், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் நமக்கு தெரியும். முதலாவது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த கட்டளை நமக்கு தெரியும். இந்த கட்டளையை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இயேசுவை, தேவனாகிய கர்த்தரை நாம் நேசிக்க பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒருவர் கூட, யாரை நாம் கேட்டு பார்த்தாலும், எந்த ஒரு விசுவாசியை அல்லது ஊழியக்காரரை கேட்டு பார்த்தாலும் இந்த காரியத்திலே குறைவுள்ளவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். சோ இப்படி இருக்கிற நாம் தேவனுடைய ஆணிவேர் போன்ற அந்த கட்டளையை கூட பின்பற்ற முடியாதவர்களாகிய நாம், பின்பற்ற முடியாத நிலைமையில இருக்கிற நாம், இந்த நாளிலே நம்முடைய மரணத்தை நாம் சந்திப்போமானால், இது சாதாரண கட்டளை அல்ல. இயேசுவை நேசிக்கிறது தானே, அது ஆப்ஷனல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒருவேளை ஒரு மைண்ட் செட் வரலாம். பிரியமானவர்களே, திஸ் இஸ் the number 1 commandment. இது மிகவும் அடிப்படையான ஆணிவேர் போன்ற கட்டளை. இந்த கட்டளையின் அடிப்படையிலே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இப்படிப்பட்ட இந்த ஆணிவேர் போன்ற ஒரு கட்டளையை நம்மாலே பின்பற்ற முடியாமல் இருக்கிற இந்த நாளிலே அல்லது நாளைக்கு, இன்று ராத்திரியிலே நாம் மரித்து போவோமானால், நாம் இயேசுவை சந்திப்போம், அல்லது ஃப்ரெடி பாடின அந்த பாடலை போல நாம் நிச்சயமாக நாம் அங்கே போவோம், நாம் அவரை சந்திப்போம் என்று எதன் ஆதாரத்திலே நாம் சொல்ல முடியும்? இந்த கேள்விதான் இந்த நாளிலே நம்முடைய வேத ஆராய்ச்சிக்கு அடிப்படையான காரியம். அருமையானவர்களே, இந்த ஒரு நம்பிக்கை அல்லது நிச்சயமாக நான் அவரிடத்திலே இருப்பேன், இந்த நாளிலே இந்த பைபிள் ஸ்டடி முடிவதற்கு முன்பதாக நான் மரித்தேனானால், இப்பொழுது இந்த பைபிள் ஸ்டடி தொடங்கும் போது நான் தெளிவாக சொல்ல முடியும், இந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நான் அன்பு கூறுவதிலே நான் மிகவும் பின்தங்கி இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற இந்த வேளையில, இந்த பிரசங்கம் அல்ல, வேத ஆராய்ச்சியை நாம் செய்கிற இந்த வேளையிலே நான் மிகவும் குறைவுபட்டவனாக இருக்கிறேன். சோ நான் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்க தகுதியுடையவன் அல்ல. ஆனால் அருமையானவர்களே, நான் நிச்சயமாக போவேன் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்லுகிறீர்கள்? சோ மனுஷனாக ஐசக்கு பார்க்கும்போது இந்த இயேசுவை இந்த நாளிலே சந்திக்க அவன் முடியாது. இவனை, இந்த விசுவாசியை ஆதாரமாக கொண்டு நாம் சொல்ல வேண்டுமானால், இவன் நிச்சயமாக மரிப்பானே. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய அந்த உக்ர கோபாக்கினைக்கு ஆளாகி நித்தியமாய் நரகத்துலதான் போனோம். பட் அருமையானவர்களே, இந்த 2 சாவிகள் என்று பார்க்கிறோம் அல்லவா, இந்த 2 காரியங்கள் தான் இந்த நாம் நம்பி வந்த இந்த கிறிஸ்து அல்லது நாம் நம்பி வந்த சுவிசேஷம், எந்த சுவிசேஷத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தோமோ, எந்த சுவிசேஷத்தை நாம் நம்பி இருக்கிறோமோ, அந்த சுவிசேஷத்தினுடைய 2 ஆதாரமாக இருக்கிற இந்த 2 டாக்ட்ரின்ஸ் அல்லது இந்த 2 உண்மைகள், இந்த 2 சத்தியங்களும் தான் இந்த நிலைமையிலே எனக்கு ஒரு பூரண நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதை மிக மிக ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அப்படின்னா எவ்வளவு இந்த 2 சாவிகளும் சிக்னிபிகண்ட், முக்கியம் என்பதை
உணர்ந்து கொள்ள தேவன் தாமே நமக்கு இந்த மாலை வேளையில கிருபை செய்வாராக. நான் பாவியாக தான் இருக்கிறேன், ஆனால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட பாவியாக இருக்கிறேன். அவருடைய அந்த மிக முக்கியமான கட்டளைக்கு ஐம் ஃபாலிங் ஷார்ட். இந்த மிக முக்கியமான கட்டளையின் அந்த ஆதாரத்திலே என்னை அளந்து பார்த்தால் நான் தராசிலே மிகவும் குறைவுள்ளவன். ஆனாலும் நான் நிச்சயமாக இயேசுவை சந்திப்பேன் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது என்ன என்றால் இந்த 2 சாவிகளும் தான். ஒன்று, தேவன் சர்வ ஆளுமை உள்ளவர். என்னுடைய வாழ்க்கையின் மேல், என்னுடைய ரட்சிப்பின் மேல் பூரண ஆளுகையை அவர் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு சத்தியம். 2வது சத்தியம், அவர் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகிமைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராக இருக்கிறார். God is committed to his glory. அவருடைய மகிமையை அவர் தரையிலே விழ விடமாட்டார் என்கிற அந்த சத்தியம் என்னை பரலோகத்துக்கு நிச்சயமாக கொண்டு போகும், என் இயேசுவை முகமுகமாய் காண வைக்கும் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. சோ அருமையானவர்களே, இந்த 2 சத்தியமும் இல்லாவிட்டால் நாம் நம்புகிற இந்த சுவிசேஷத்தை சுவிசேஷம் என்று சொல்ல முடியாது. These 2 truths alone make gospel the gospel, or gospel the good news. அல்லது வெறும் செய்திதான். இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டார். எல்லா மனுஷருடைய பாவங்களுக்காகவும் பாடுபட்டார் என்கிற அந்த செய்தி, அதை விசுவாசிக்கிறவர்கள் அவரை அந்த ரட்சிப்பை கண்டடைவார்கள், பரலோகத்துக்கு போவார்கள் என்கிற அந்த வெறும் அந்த செய்தி குட் நியூஸ் ஆகாது. அருமையானவர்களே, that message, that incident, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த இன்சிடென்ட், அது அதை குறித்த செய்தியை நாம் கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறோம். அந்த செய்தி இந்த 2 ஆதாரங்களின் மேல் இல்லாவிட்டால் அது வெறும் செய்தியாகத்தான் இருக்கும், நற்செய்தியாகாது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சுவிசேஷம் என்ன என்ற விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இந்த 2 சத்தியங்களும் ஆதாரமாக இருக்கிறது. அப்படின்னா நான் சொன்னேன், தேவனுடைய சர்வ ஆளுமையையும் தேவனுடைய இறுதி மிஷன், இந்த 2 சாவிகளையும் குறித்து அநேக வசனங்களின் ஆதாரங்களிலே நாம் 2 வாரங்களாக கற்றுக்கொண்டோம். ஆனால் தேவனுடைய சர்வ ஆளுமை என்றால் என்ன? What does it mean when we say God is sovereign? தேவன் சர்வ ஆளுமையுடையவர் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை வேதாகமத்திலிருந்து 15ஆம் நூற்றாண்டிலே 16ஆம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள், அல்லது நான் எப்பொழுதும் சொல்லுகிறபடி ஸ்காலர்ஸ் அண்ட் செயின்ட்ஸ், அவர்கள் மிக நன்றாக படித்தவர்கள் மாத்திரமல்ல, மிக நன்றாக சிந்திக்கிற சிந்தனையாளர்கள் மாத்திரமல்ல, தேவனோடு கூட நெருங்கி நடக்கிற பரிசுத்தவான்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆழமாய் சிந்தித்து, அப்படிப்பட்ட அநேகர் சேர்ந்து அநேக நாட்களாக, மாதங்களாக டிஸ்கஸ் செய்து 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 அவர்கள் இதை உருவாக்கி இருக்கிறார்கள். நாம இதை ரொம்ப சிந்திக்க வேண்டியதில்லை. அவ்வளவு ஞானிகள் தேவனுடைய கிருபையினாலே வழிநடத்தப்பட்டு இதை எழுதியிருக்கிறார்கள். இதை எதிலே பார்க்கிறோம் என்றால், வெஸ்ட் மினிஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லி
ஒரு கேட்டகிசம், வேத போதனை என்கிற அந்த பாடி ஆஃப் ஃபெய்த், ஒரு செட் ஆஃப் ஃபெய்த். புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் என்றால் இதைதான் நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமான ஒரு டாக்குமெண்ட். அதிலே அவர்கள் அதை டிஃபைன் பண்ணி வைத்திருக்கிறார்கள், விளக்கம் அளித்து வைத்திருக்கிறார்கள். வேதாகமத்தின் ஆதாரத்திலே ஸ்காலர்ஸ், நல்ல ஸ்காலர்ஸ், தேவனோடு கூட நடக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அநேகர் சேர்ந்து இதை உருவாக்கி இருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நாட்களிலே நாம மெயின் லைன் சர்ச்சஸ் என்று சொல்லுகிற சிஎஸ்ஐ அல்லது சிஎன்ஐ, மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், இங்கே நம்முடைய இந்தியாவில் இருக்கிற அந்த சபைகளானாலும் சரி, அந்த சபைகள் அவைகள் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே எஸ்பிஜி என்கிற ஒரு குடையின் கீழே சுதந்திரத்திற்கு பிறகு வந்துச்சு. அதனாலும் சரி, இந்த டினாமினேஷன்ஸ் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டை தான் ஆதாரமாக கொண்டிருப்பவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளேயே அந்த லீடர்ஸ்ட இந்த டெஃபினிஷனை கொண்டு போய் நம்ம விளக்குவோமே ஆனால், இந்த தேவனுடைய சர்வ ஆளுமை என்பதனுடைய விளக்கம் இதுதான் என்று சொல்வோமே ஆனால், அவர்களுமே குழம்பி போவார்கள். அவர்களுமே இதை நம்புவார்களா என்றால் தெரியல. ஆனால் கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் உடைய நிலைமை இன்னும் பரிதாபம். எல்லாமே பரிதாபம் தான். அவங்களும் இதை குறித்த எந்த ஒரு, அங்கே ஒவ்வொரு சபையினுடைய தலைவர்கள் சொல்லுகிற அந்த காரியம்தான் ஒரு ஆணித்தரமான, ஒரு அஸ்திபாரமான காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறதில்லை. சோ இதைத்தான் ஒரு அறிவிப்பிளவையை போன்ற ஒரு பெரிய ஒரு ஒரு சாபமான ஒரு 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 வியாதியாக நம்முடைய திருச்சபைகளிலே நாம பார்க்கிறோம். சோ தேவன் இந்த நாளிலே நமக்கு இதை புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய கண்களை திறப்பாராக. தேவன் நமக்கு உதவி செய்ய நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. வசனங்களோடு கூட இணைத்து இந்த டெஃபினிஷன், தேவனுடைய சர்வ ஆளுமை என்றால் என்ன என்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு வசனத்தை, ஒரு பேசேஜ் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம், அதனுடைய 9, 10 வசனங்கள். 9, 10 வசனங்கள். சாரி, இது நோட்ஸ்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த தேவனுடைய சர்வ ஆளுமையை குறித்த இந்த டெஃபினிஷன், அதை குறித்த அந்த விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பதாக இதை பார்ப்பது மிக மிக நன்றாக இருக்கும். ஸோ நான் வாசிக்கிறேன். ஸ்கிரீன்ல தம்பி போட்டாச்சுன்னா அதை பாருங்க. இல்லாட்டி உங்களுடைய வேதாகமம் இருக்குமானால் அது மிக மிக நல்லது. வேதாகமத்தை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஏசாயா 46வது அதிகாரம் 9வது வசனம் 10. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவன் திருவுளம் பற்றி சொல்லுகிற காரியம். அருமையானோர்களே, நம்முடைய இந்த கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ்ல அநேகர் இந்த நாட்களிலும் அவங்க எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இவங்க எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அதை குறித்து விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. அப்படி சொல்லுகிற அந்த ஒரு காரியத்து நிமித்தமாக தேவன் அவர்களை கைட் பண்ணுகிற, வழி நடத்துகிற எல்லா காரியத்தையும் இப்படி எல்லாருமே ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்லி பழகினபடினாலே இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் தீர்க்க தரிசன வசனத்தையும் இந்த நாட்களில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களையும் கொஞ்சம் மனதளவிலே ஆள் உள் உணர்விலே ஒன்றுபடுத்துவது போல நாம் நினைக்கிற அந்த ஒரு காரியம், அந்த ஒரு மைண்ட் செட் வர வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகையினாலே திரும்பவும் சொல்லுகிறேன், இது நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்றால், தேவனாய கர்த்தர் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னது முழுவதும் பழைய ஏற்பாடு நிரம்பி இருக்கிறது.
இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதோடு முடிந்து விட்டது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம், அதாவது whatever God wanted to say to humanity, மனுக்குலத்துக்கு தேவன் என்னவற்றையெல்லாம் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவருடைய இருதயத்திலிருந்து வந்த குமுறல்கள், அவருடைய சித்தங்கள், அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த பழைய ஏற்பாட்டிலே எழுதின தீர்க்கதரிசிகள் மோசே முதற்கொண்டு எல்லாரும் தெளிவாக எழுதிவிட்டார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்திலே தான் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக வந்து அதை முடித்தார். சோ பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் தேவன் பேசின வார்த்தைகள் அவ்வளவுதான். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். வார்த்தையிலெல்லாம் வார்த்தை, the completion of the word. அதை அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையாகிய இயேசு பேசின காரியங்கள், வாழ்ந்த காரியங்கள், அவைகளை எல்லாவற்றையும் ஆம்பிளிஃபை பண்ணி சரியாக பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஸ்பிரேஷனோடு கூட புதிய ஏற்பாட்டை எழுதி கொடுத்திருக்கிறார். சோ இந்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிற தேவனுடைய வார்த்தை வித்தியாசமானது. தேவன் நேரடியாக நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். தொடர்ந்து வாசிப்போம். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அருமையானவர்களே, வேற எந்த தேவர்கள் என்று சொல்லுகிற எவருமே இப்படிப்பட்ட ஒரு கிளைம் பண்ண முடியாது. ஐ ஆம் காட் என்று ஆணித்தரமாக வேறொருவரும் இல்லை. 10வது வசனம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், அதாவது அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் அப்படின்னா என்ன? இனிமேல் நடக்க போகிறவைகளையும், அதாவது காரியத்தின் கடைத்தொகை போன்று இருக்கிற காரியங்களையும் ஆதி முதற்கொண்டு, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். என் ஆலோசனை, என் ஆலோசனை, அந்த வார்த்தையை உங்களுடைய மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். த கவுன்சில் ஆஃப் காட் என்கிறது புதிய ஏற்பாட்டிலும் அநேக இடத்திலே வருகிறது. அதனாலதான் இதை நாங்கள் எம்பசைஸ் பண்ணி உங்களுடைய மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். மை கவுன்சில் ஷால் ஸ்டாண்ட், என் ஆலோசனை நிலை நிற்கும். அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக அவர் செய்கிற அந்த ஆலோசனை, அந்த கவுன்சில், அது நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை இது அந்த நாட்களிலே, அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிற அந்த காலத்திலே அவர் செய்ய போகிற காரியத்தை குறிக்கிறது. ஆனால் அதற்கு முந்தைய வசனங்கள் the pattern in which God works, தேவன் கிரியை செய்கிற அவருடைய ஒரு குணாதிசயத்தை காண்பிக்கிறது. 11வது வசனம், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். சோ 2 ஃப்ரேஸையாவது மிக ஆழமாக உங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, அதை திட்டம் பண்ணினேன், I ordained it, அதை நான் திட்டம் பண்ணினேன். அதுக்கு முந்தின வசனத்துல ஒரு ஃப்ரேஸ், என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். அது என்னுடைய ஆலோசனையிலிருந்து பிறந்த காரியம், அதை நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய திட்டம், தீர்மானம், திட்டம், தீர்மானம், ஆலோசனை, சித்தம், இந்த வேர்ட்ஸ் மிக முக்கியமானது. சோ நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த
வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் சொல்லுகிற அந்த சாப்டர் 2 பேரா 11 அதுல சொல்லுகிற அந்த டெஃபினிஷனுக்கு நம்ம போவோம். அந்த டெஃபினிஷன்ல ஒவ்வொரு அம்சமாக அல்லது ஒவ்வொரு ஃப்ரேஸாக அதை சொல்லும் போது ஒரு ஃப்ரேஸ், ஒரு குறிப்பு, அந்த குறிப்புக்கு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களை போட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த வசனங்களை ஹாஃபஸாடாக போடவில்லை. நாம் MPTCல சொல்லுகிற அந்த இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி மூலமாக, இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடியிலே மிக முக்கியமான ஒரு பிரின்சிபிள் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள், அந்த வசனங்களிலே உள்ள ஃப்ரேசஸ், அந்த வசனங்களில் உள்ள வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்கிறதற்காக வெளியே டிக்ஷனரிக்கு போக மாட்டோம். ஏனென்றால் ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் ஒவ்வொரு பாஷைகளிலேயும் வார்த்தைகள் மாறுபடுகிறது. ஆக அந்த குறிப்பிட்ட வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டுமானால் வேதத்திலிருந்து தான் இன்னொரு பக்கத்திலே புரட்டி பார்த்து அந்த அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சோ இப்படியெல்லாம் முறைப்படி பைபிள் ஸ்டடி பண்ணி C.H. ஸ்பர்ஜன் சொல்லுகிற ஒரு கொட்டேஷன் எனக்கு ஞாபகம் வருகிறது. when there is no perspiration there is no inspiration என்று சொல்லி பிரீச்சர்ஸ்க்கு அவர் சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேதாகமத்திலே பெர்ஸ்பேர் பண்ணி, அதாவது வேதாகமத்தினுடைய வாக்கியங்களிலே வேர்வை சிந்தக்கூடிய அளவுக்கு உழைத்து வேலை செய்து அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடித்து ஒரு பிரசங்கிக்காவிட்டால் அவனுடைய அந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காது. ஆனால் யார் அதான் இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடியினுடைய ஒரு 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 பெரிய மகிமை என்னவென்றால், you need to spend hours together. ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு மணிக்கணக்காக நாம் அதுல நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்கும். சோ அப்படி நாம் இங்கே இந்த சாவரனிட்டி அல்லது தேவனுடைய சர்வ ஆளுமை என்ன என்று விளக்கும் போது அந்த ஒவ்வொரு குறிப்புக்கும் அவர்கள் சொல்லுகிற அந்த தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற அந்த வசனங்களை அவர்கள் அதன் மேலே ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. எக்ஸெஜிசிஸ் என்றும் சொல்லுவாங்க அந்த வேலைக்கு, இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி அல்லது எக்ஸெஜிசிஸ். எக்ஸெஜிசிஸ்க்கு ஆப்போசிட் ஆனது ஐசிஜிசஸ் சொல்லுவாங்க. ஐசிஜஸ் அப்படின்னா நாம ஒரு அசம்ஷனோட அந்த வார்த்தையை பார்க்கிறது. அதான் கடந்த வாரத்துல நான் சொன்னேன், இந்த பைபிள் ஸ்டடியில ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதும் இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி முறையில தான் படிப்போம். எக்ஸெஜிசிஸ்னா நாம ஒரு அசம்ஷன்ல தேவன் என்கிற ஒருவர் இருப்பாரானால் அவர் இப்படிதான் இருப்பார் என்று என்னுடைய மனதிலே நான் எண்ணி இருக்கிற அந்த டெபினிஷனோடு நான் இங்கே வசனத்திலே வரமாட்டேன். அநேகருக்கு தேவனை குறித்த எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், அருமையானவர்களே, இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒரு பெரிய வல்லமை பொருந்திய ஒரு மனுஷன் இருப்பாரானால் அவனை விட வல்லமை வாய்ந்தவர் என்று. சோ இந்த உலகத்தில் உள்ள வல்லரசுகளிலெல்லாம் வல்லரசுகளாயிருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய அந்த அதிபதி ட்ரம்ப் பவர்ஃபுல் என்ற எனக்கு தெரியல, அவர் பவர்ஃபுல் அல்லது ஒபாமா பவர்ஃபுல்லா இருந்தார் அப்படின்னு சொன்னா அந்த கேட்டகரியிலேயே ரொம்ப வல்லமை உள்ள ஒரு பெரிய மனிதர், ஒரு அப்படி மைண்ட் செட். அப்படி நம் வேதத்தை அணுக முடியாது அருமையானவர்களே. God is a unique being. சோ இந்த தேவனாய கர்த்தரை குறித்து எழுதியிருக்கிற காரியங்களை அவர் சொல்லுகிற இன்னொரு வசனத்தின் மூலமாகத்தான் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்ய முடியுமே தவிர என்னுடைய இன்டெலிஜென்ஸ கொண்டு கடவுள் அப்படின்னா இப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு போக முடியாது. That's a very important warning for us. இது ஒரு பெரிய ஒரு வார்னிங், எச்சரிப்பு அருமையானவர்களே.
சோ இப்படிப்பட்ட கொள்கைகளினுடைய அடிப்படையிலே வேலை செய்து பெர்ஸ்பயர் பண்ணி வேர்வை சிந்தி வேலை செய்து இந்த டெஃபினேஷனை உருவாக்கி இருக்காங்க. அருமையானவர்களே, இந்த இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தேவை. சோ ஒவ்வொரு ஃப்ரேஸாக நாம் வாசிக்கலாம், அதற்கு உரிய வசனங்களையும் வாசிக்கலாம். எப்படி தொடங்குகிறது என்றால், எல்லா நிகழ்வுகளையும் அப்படின்னு சொல்லும்போது உலகத்திலே எந்த காலகட்டத்திலும் எந்த தேசத்திலும் நடந்த நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷன் அவன் ஒரு மூலையில ஒரு சின்ன கண்ட்ரியில ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்கிற மிகவும் எளிதான ஒரு இன்சிக்னிபிகண்டான ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய அதிபதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஆர்சி ஸ்ப்ரவுல் சொல்லுகிற டெஃபினிஷன் நம்ம நன்றாக அறிந்திருப்போம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், there is no maverick molecule for God அப்படின்னு சொல்லுகிறார். இந்த சாவரனிட்டியை பற்றி சொல்லும் போது, தேவனுடைய சர்வ ஆளுமையை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், there is no maverick அப்படின்னா ஒரு மாலிக்யூல் இந்த அண்ட சராசரத்திலே தேவனாகிய கர்த்தருடைய ஆளுமைக்கு வெளியே ஒரு மாலிக்யூல் கூட கிடையாதுன்னு சொல்றாரு. நாட் ஓன்லி டஸ்ட் பார்ட்டிகிள் ஒவ்வொன்றுக்கு உள்ளேயும் இருக்கிற மாலிக்யூல், எத்தனை மாலிக்யூல் இருந்தாலும் அதுல ஒரு மாலிக்யூல் கூட அவருடைய ஆளுமைக்கு வெளியே இருக்கிறது என்றால் அப்படின்னா அவர் சர்வ ஆளுமை உடையவர் அல்ல. அருமையானவர்களே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ எல்லா நிகழ்வுகளையும் அப்படின்னு சொல்லும் போது இதுதான், எல்லா நிகழ்வுகளையும் தேவன் தமது அனந்த ஞானத்தின்படியும், அவருக்கு பாஸ்டும் தெரியும், பிரசன்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும். ஒவ்வொரு மனிதனும் அவன் பேசுவதற்கு முன்பதாகவே நான் என்ன பேசுவேன் என்பதை முதல்லயே அறிந்திருக்கிறார். நான் மாத்திரம் இல்ல, ஒரு இன்சிக்னிபிகண்ட் கண்ட்ரில, இன்சிக்னிபிகண்ட் கிராமத்துல இன்சிக்னிபிகண்டான ஒரு பிச்சைக்காரன் நினைப்பதையும் துல்லியமாய் அறியக்கூடிய ஞானம், சர்வ ஞானம். அந்த ஞானத்தின் அடிப்படையில அதை தான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 11வது அதிகாரம் 13வது வசனம். 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரிய குறை போட்டிருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் என்றால் அவருடைய ஞானம், அறிவோடு சம்பந்தப்பட்ட அவருடைய டிசர்ன்மெண்ட், அவருடைய பகுத்தறியும் தன்மை அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் எல்லாம் ஆச்சரியக்குறி. The richness of his wisdom and knowledge, amazing. அருமையானவர்களே, இது இந்த 33வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஆச்சரியப்பட்டு சொல்றாருல, அவருடைய ஞானத்தையும் அவருடைய அறிவையும் அவருடைய பகுத்தறியும் அந்த அறிவையும் ஆச்சரியப்பட்டு சொல்லுவதற்கு காரணம் இந்த மிஷனல் லைஃப் அதை முடிக்கிறார். அல்லது சுவிசேஷத்தை முடிக்கல, இந்த சுவிசேஷத்திலே ஜஸ்டிபிகேஷன், தேவனாகிய கர்த்தர் மனிதனை எப்படி ரட்சிக்கிறார், அவனை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்
என்கிற இந்த 2 மேஜர் தீம்ஸையும் முடிக்கிறவர் அவருடைய அந்த சர்வ ஆளுமையினுடைய ஒரு பகுதியாகி அவருடைய ஞானம் எவ்வளவு ஆழமாயிருக்கிறது என்று வியந்து பாராட்டுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் 2 வாரத்துக்கு பிற்பாடு நாம் அதே இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி முறையில நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு வசனமாக நாம் படிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அப்போ இதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி வியந்தாரோ அவருடைய ஞானத்தை, சர்வ ஞானத்தை, அறிவை, அது போல வியந்து அவருக்கு ஆராதனை செலுத்த தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபத்தோடு காத்திருக்க உங்களை நான் வேண்டுகிறேன். சோ தேவன் தமது அனந்த ஞானத்தின் படியும் தமது பரிசுத்த சித்தத்தின் சுதந்திர ஆலோசனையின் படியும், இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. அந்த ஏசாயா 46, 9, 10, 11 வசனங்கள்ல வாசித்ததுல சித்தம், அது உங்களுடைய மனதுல அண்டர்லைன் பண்ண சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆலோசனை. சோ தமது பரிசுத்த சித்தத்தின் சுதந்திர ஆலோசனையின் படியும் என்று சோ அவருடைய அந்த சுதந்திர ஆலோசனை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி அதற்கு ஆதாரமாக அவர்கள் வைத்திருக்கிற வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம். அகெயின் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ரோமன்ஸ். இதை நாம் படித்திருக்கிறோம் இன்ட்ரோடக்ஷன்லே. ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்க வேண்டும் என்ற சீரீஸ்லே கூட ரோமர் 9வது அதிகாரத்துல நாம நின்னோம். 9வது அதிகாரத்திலிருந்து அநேக வசனங்களை தெளிவாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்தோம். அந்த கான்டெக்ஸ்ட்ல நான் சொன்னேன், ஒரு போதகர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ரோமர் 9வது அதிகாரம் மாத்திரம் இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போதகர். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இன்னொரு போதகரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் குறிப்பாக 9வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய மினிஸ்ட்ரியில இருந்து 1 வருடம் சபாட்டிக்கல் லீவ் என்று சொல்லுவாங்க. சில ஊழியக்காரர்களுக்கு மேலை நாடுகளிலே 1 வருடம் சபாட்டிக்கல் லீவ்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த 1 வருட சபாட்டிக்கல் லீவ் அவர் இந்த ரோமர் 9வது அதிகாரத்தை படிக்கும்படியாக 1 வருடம், யோசித்து பாருங்க. அண்ட் இன் தட் 1 year அவருடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறத நான் ரொம்ப பிரீஃபா சொல்றேன். வீப்பிங், crying to the Lord. ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு புரிய வைங்க ஆண்டவரே. இந்த ரோமர் 9வது அதிகாரம் இவ்வளவு அநேகருக்கு இடரலாக இருக்கிறதானால் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி 1 year கண்டினியூஸ் weeping and crying to the Lord and perspiration, அதோடு கூட சேர்ந்து வேர்வை சிந்துகிற அளவுக்கு செயின்ட் அகஸ்டின் என்ன சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை குறித்து அநேகர் எழுதியிருக்கிறவைகள், ஞானிகள், தேவனோடு கூட நடந்த பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிற காரியங்கள், தன்னுடைய சிந்தனை, திங்கிங், எவ்ரிதிங் ஃபோக்கஸ். 1 வருடம். தேவனுடைய பிள்ளைகளே, திஸ் இஸ் வாட் ஐ கிவ் as a challenge. ஒருவேளை நம்முடைய இந்த பைபிள் ஸ்டடியிலே ஒரு சில காரியங்கள் புரிய முடியவில்லை என்றால், ஆண்டவரே, அருமையானவர்களே, உங்களிடத்திலே மிக மிக தாழ்மையாக ஜெபிப்பது, இந்த பைபிள் ஸ்டடியை கூட நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்பெண்ட் டைம் வித் காட், வீப், கிரை. ஆனா இதை விட மேலான காரியம் ஒன்றும் இல்லை. அதை அவர் கற்றுக்கொண்ட பிறகு இந்த 8வது அதிகாரம் 9வது அதிகாரமும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இமாலய மலையினுடைய அந்த சிகரம் போன்ற ஒரு அதிகாரம். இந்த 2 அதிகாரம் 8ம் 9ம், அதுல 9 மிக விசேஷமாக உள்ளே. அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து பைபிள் ஸ்டடி பண்ணலாம். தவறாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அருமையானவர்களே, லெட்டஸ் அநேக சத்தியங்களை புரியும்படியாக அநேக வருடங்கள் காத்திருந்திருக்கிறார்கள்.
அநேக வருடங்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஜெபிப்பது சில சமயம் ஆபத்தா இருக்கும். எப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தது, சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே வாட் டஸ் இட் ரியலி மீன் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ்டா அழுது கதறும் போது ஆண்டவர் கற்றுத்தருவார். ஆனால் அவருடைய ரூட் வேற மாதிரி. தாவீது சொல்லுகிறார்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். So God may teach you, but through this direction. இதுதான் அவருடைய பேட்டர்ன். இதற்கு ஆயத்தமா அணிந்தல அந்த உபத்திரவங்களிலே ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது, and there you will see the gentle presence of God opening the eyes of the inner man. That will be so sweet. ஆகையினாலதான் சொல்றேன், இந்த பைபிள் ஸ்டடியில நாம இங்க இணைந்து படிக்கிறதை காட்டிலும், நான் பேசுகிறதை காட்டிலும், work hard, ask God. ஆண்டவரிடத்துல நாம கேட்போம், ஆண்டவர் நமக்கு அதை விளக்கினார் என்றால் அது மிக ஆச்சரியமாக இருக்கும். சோ ரோமர் 9வது அதிகாரத்திலே 15வது வசனம் 18வது வசனம், இதை நாம் அதிகமா இதுல நாம கொஞ்சம் டுவெல் பண்ணி இருக்கிறோம். இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் டுவெல் பண்ண அவர் உதவி செய்வார். இது ரெண்டும் ஒரே வசனம் தான், ஒரே கருத்தை சொல்லுகிறது. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அருமையானவர்களே, இந்த காரியத்தை நான் ஒரு பைபிள் ஸ்டடியில சொல்லும் போது நான் அந்த கான்டெக்ஸ்ட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். வேற ஒரு கான்டெக்ஸ்டும் இல்லை, இந்த கான்டெக்ஸ்ட் இதுதான். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய எலெக்டிங் ப்ராசஸ், அவர் எப்படி மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார், அல்லது ஷார்ட்டா சொன்ன அவர் ரட்சிப்புக்கென்று எப்படி மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்பது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஃப்ரீ வில். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், தேவன் ஒருவர் தான் ஃப்ரீ வில், சுதந்திர சித்தம் உடைய ஒரு பீயிங். எதை வைத்து சொல்கிறோம்? இங்கே சொல்லுகிறார்ல, இதுதான் காரியம். அருமையானவர்களே, நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்வேமே ஆனால், நான் வாட் எவர் இஸ் பிளீசிங் டு மீ, அந்த வேர்ட் பிளீசிங் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு சில ஆதாரங்களை நம்ம பார்த்திருக்கிறோம், பிறகு பார்ப்போம். அதாவது எனது விருப்பம், தேவன் ஒருவர் தான் அவர் விரும்புகிற காரியத்தை அப்படியே அவர் சித்தமாக கன்வெர்ட் பண்ணி அதை செய்ய முடியும். எந்த மனிதனும் அப்படி செய்ய முடியாது. நாம் விரும்புகிறதை மாத்திரம் எப்பொழுதும் செய்கிறவளாக இருந்தால் நாம ஒரு ஃப்ரீ பீயிங். தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் அப்படிப்பட்ட ஃப்ரீ பீயிங். சோ அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இரக்கமாயிருக்க விரும்புகிறவன் அல்லது இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறவன் எவனோ அவனுக்கு நான் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். 18, ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். He is free to do. So தமது பரிசுத்த சித்தத்தின் சுதந்திர ஆலோசனையின் படியும், 3வது phrase கமா போட்டு வருது, அதாவது எல்லா நிகழ்வுகளையும் தேவன் தமது அனந்த ஞானத்தின்படியும் தமது பரிசுத்த சித்தத்தின் சுதந்திர ஆலோசனையின் படியும் முன்னதாக நித்தியத்தில் தீர்மானித்து, அவர் முன்னதாக நித்தியத்திலே தீர்மானிக்கிறார். அவருடைய தீர்மானம், சுதந்திர ஆலோசனை. சோ எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10-11, இந்த பிரேசஸ எபேசியர்ல நீங்க நிறைய பார்க்கலாம்.
நிறைய நிருபங்கள்ல நாம பார்க்க முடியும். எபேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். சோ ஒரு காலகட்டம் வரையிலும் தேவன் தம்முடைய தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தம். சோ தயவுள்ள அப்படின்னா the will that is pleasing to me, அதாவது நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவரால் ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் கூடியிருக்கிறோமே. ஆனால் அவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு he was pleased என்பது நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். 11, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக 12வது வசனம், அகைன் 12வது வசனம், தமது சித்தத்தின் அல்லது தமது தீர்மானத்தின் தமது திட்டத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. அவருடைய சித்தத்தை குறித்த அந்த அடைமொழிகளை பாருங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தம்முடைய அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே அவர் செய்கிறார். மாறாத ஆலோசனையின்படி செய்கிறார். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி, his firm decision, தீர்மானம். சோ அடுத்த ஃப்ரேஸ்க்கு போலாம். முன்னதாக நித்தியத்திலே தீர்மானித்து படைப்புகளின் எந்த நடவடிக்கையையும் சாராமல், படைப்புகளின் எந்த நடவடிக்கையையும் சாராமல், அதுதான் ஃப்ரீ, அவராகவே தாமாகவே எந்த மாற்றமுமின்றி செயல்படுத்துகிறார். அவரே செயல்படுத்துகிறார், எந்த மாற்றமும் இன்றி. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 6:17. அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் எவ்வளவு வேர்ட்ஸ் எப்படி ரிப்பீட் பண்றாருன்னு பாருங்க. சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். சோ அருமையானவர்களே, ஆணையிடுகிறவர்கள் தங்களுக்கு மேலானவர்களின் மேலே ஆணையிடுவார்கள். ஆனால் இவரோ தனக்கு மேலானவர்கள் இல்லாதபடியினாலே தன்னிலே தானே ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லி 16வது வசனத்துல போட்டிருக்கு. மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவகாரத்துக்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அதனால்தான் அந்த கேள்வினால இந்த நாளினுடைய ஸ்டடியை நாம ஆரம்பிச்சோம். I am damn sure why I am imperfect today. இந்த நாளிலே நான் வேதாகமத்தை போதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே என்னை போல ஒரு பாவி இதுல கனெக்ட் ஆயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். But I am sure இப்பொழுது இந்த பைபிள் ஸ்டடி முடிகிறதற்கு முன்பதாக ஆண்டவரை எடுத்துக்கொண்டாரனால் அவரை நான் தரிசிப்பேன். ஏனென்றால் அவருடைய அந்த சர்வ ஆளுமை, அதுல ஒரு ஃப்ரேஸ் அல்லது ஒரு அங்கம் என்னவென்றால் அவர் மாறாதபடி செயல்படுத்துகிறவர். ஆணையினாலே அதை
அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆணையிடுகிறதற்கு அவருக்கு மேலாக ஒருவர் இல்லாமல் இருக்கும்போது தன்னில் தானே ஆணையிட்டு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு எபேசியர் 1வது அதிகாரத்துல தான் நான் திருப்பியும் அதை வாசித்து கொண்டிருக்கும் போது, மெமரைஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது, அருமையானவர்களே, அந்த சீல்டு ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு போயிடுறேன். அந்த சீல்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு ராஜா அவர் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டு ஒரு அபிஷியலா அவருடைய முத்திரை மோதிரத்தை அந்த நாட்கள்ல வைக்கிற மாதிரி, இப்ப இந்த நாட்கள்ல கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் போகும்போது கவர்மெண்டுடைய ஒரு சீல், அதனாலதான் நம்ம அறிந்து கொள்கிறோம் அதிகாரப்படுத்தப்பட்ட காரியம். இட்ஸ் டேம் ஷூர். அந்த ராஜாக்களே அப்படி அந்த முத்திரை மோதிரத்தை வைத்து அதை ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது மாற்ற முடியாதோ, அப்படியானால் தேவனாய கர்த்தர் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் உங்களை அந்த ஆதாரத்தின்படி அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் sovereignty of God நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு டீச்சிங்காக இருக்கிறது அருமையானவர்களே. தொடர்ந்து பார்க்கலாம். தாமாகவே எந்த மாற்றமும் இன்றி செயல்படுத்துகிறார். எனினும், ஆனாலும், இதுலதான் கொஞ்சம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டிய காரியம். எனினும், ஆனாலும், எந்த விதத்திலும் பாவத்துக்கு காரணரும் அல்ல. சோ இப்படி சொன்ன உடனே அடுத்தது உடனே நமக்கு வருகிற காரியம், தேவன் எல்லாவற்றையும் அவர் நித்தியத்திலே திட்டம் பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் பாவத்திற்கு காரணகர்த்தாவா? பாவத்தின் மேலும் அவர் சர்வ ஆளுமையுடையவர், ஆனால் பாவத்திற்கு அவர் காரணகர்த்தா அல்ல என்பதை வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 13-17 நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான். அதனால வேகமாக நம்ம கொஞ்சம் போலாம். யாக்கோபு 1:13 மற்றும் 17 வசனங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. டெம்டேஷன், இங்க தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. டெம்டேஷன். சோ 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. 1 யோவான் 1:5 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரில் எவ்வளவேனும் தீமை இல்லை. தீமையான காரியங்களுக்கு மேலாக இருக்கிற சர்வ ஆளுமை உடையவர், ஆனால் அவர் தீமையானவர் அல்ல. தீமையில் ஒரு பங்கும் அவருக்கு கிடையாது. தொடர்ந்து பார்ப்போம். எனினும் எந்த விதத்திலும் பாவத்துக்கு காரணரும் அல்ல, படைப்புகளின் சித்தத்தின் சுதந்திரத்தில் வன்முறை தலையீடு செய்பவரும் அல்ல. அப்போ மனுஷன், இது ரோமர் 9வது அதிகாரத்திலையும் பார்த்தோம். அப்படின்னா தேவன் தான் சர்வ ஆளுமை உடையவராக, அவர் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறாரோ அவனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்துகிறார் என்றால் பின்ன ஏன் குற்றம் பிடிக்கிறாய் அப்படின்னு சொல்கிற வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். அப்படின்னா அவர் தானே செய்கிறார். மனுஷனுடைய அந்த சுதந்திர சித்தத்திலே வன்முறையாக அவர் தலையீடு செய்பவர் அல்ல. அதற்கு நல்ல ஆதாரங்கள் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7வது அதிகாரம் என்று ஒரு சில நோட்ஸ்ல இருக்கலாம். மத்தேயு 17வது அதிகாரம், அதை திருத்திக் கொள்ளுங்கள். மத்தேயு 17வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம இங்க பார்க்கிறோம்.
யோவான் ஸ்நாபகனை பற்றி, ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லுகிறார். எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். நல்லா பாருங்க. They did it on their own will or their own desire. தங்களுடைய இஷ்டப்படி, தங்களுடைய விருப்பப்படி, தங்களுடைய டிசைர் படி அமைந்த தங்களுடைய வில், அதன்படி செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அப்போ யோவான் ஸ்நாபகனுடைய மரணத்தை குறித்து தான் அவர் சொல்கிறார். தங்களுடைய இஷ்டப்படி அவர்கள் செய்தார்கள். ஆனால் it was appointed by God. இந்த ரெண்டு டைனாமிக்ஸும் எப்படி ஒர்க் பண்ணுகிறது அப்படின்னா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த ரெண்டையும் வேதம் போதிக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. சோ யோவானை அவர்கள் தங்களுடைய டிசைர் படி, தங்களுடைய விருப்பப்படி சித்தம் கொண்டு அவனை சிரச்சேதம் பண்ணினார்கள். அது பாவமான காரியம். சோ அந்த பாவத்தை அவர்கள் செய்யும்படியாக அவர்கள் சித்தம் கொண்டார்கள், விருப்பப்பட்டார்கள். அதை தேவனாகிய கர்த்தர் ஆர்டெயின் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் அதற்கு பொறுப்பானவர் அல்ல. அவர் அதற்கு பொறுப்பானவர் அல்ல, இவர்கள் தான் அதற்கு பொறுப்பானவர்கள். அந்த ரெண்டும் அதே மாதிரி காரியத்தை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 23, 24 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:23 அப்படி இருந்தும், நல்ல கவனிங்க, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும், ஆலோசனை வார்த்தைகள் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க தமிழ் பைபிள்லயும். தேவன் நிர்ணயித்திருந்த, ஆர்டெயின்ட், நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். So murder is a sin. அதிலேயும் தேவகுமாரனாகிய, மாம்சத்தில் வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தல் என்பது அவர்கள் செய்த பெரிய பாவம். ஆனால் அதை முன்னறிவித்திருக்கிறார், அதை ஆர்டெயின் பண்ணியிருக்கிறார் அந்த ஆலோசனையின்படி. அப்படின்னா யார் யாரெல்லாம் இதுல இன்வால்வ்ட், யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுப்பான் என்பதிலிருந்து இந்த தீமையான பாவமான காரியத்தை கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்வது எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்திருக்கிறார். அதே காரியத்தை இன்னும் விவரமாக 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். 4வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். அந்தப்படி அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 27, 28. அந்தப்படி உம்முடைய கரமும், இங்க இவங்க ஜெபம் பண்றது, ஆக்சுவலா விசுவாசிகள் கூடி ஜெபிக்கும் போது அவர்கள் இன்ஸ்பயர்டா சொல்லுகிற காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும், உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகளை, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க, ப்ரீடெஸ்டைன்டு, முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். பாருங்க, தேவனுடைய முன்குறிப்பு, தேவனுடைய முன்குறித்தல்
அது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் அவருடைய ஆலோசனையின் அடிப்படையிலே, அவருடைய ஆலோசனையின்படியே முன் குறித்தவைகளை செய்யும்படி ஏரோது, பிலாத்து அவங்கெல்லாம் they are gathering together and இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை திட்டம் பண்ணி செயல்படுத்துகிறார்கள். இவைகளை தேவனாகிய கர்த்தர் ஆர்டைன் பண்ணியிருக்கிறார். So this is the pattern. உள்ள இயேசு கிறிஸ்துவின் காரியத்திலே மாத்திரம் அப்படி செய்கிறாரோ என்று நாம் ஆர்கியூ பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி இவைகள் அதிகமாய் ஸ்பேர் பண்ணப்பட்டு ஒர்க் பண்ணப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். சோ படைப்புகளின் சித்தத்தின் சுதந்திரத்தில் வன்முறை தலையீடு செய்பவரும் அல்ல. அடுத்த ஃப்ரேஸ், இரண்டாம் நிலை காரணிகளின் சுதந்திரத்தையோ செயல்பாட்டையோ அழித்து போடுகிறவரும் அல்ல, மாறாக அவைகள் உறுதி செய்யப்படும் விதத்தில் செயல்படுத்துகிறவர். அப்படின்னா இந்த முதல் வசனங்களை வாசித்தோம் இல்லையா, மத்தேயு 17:12, அப்போஸ்தலர் 2:23, 4:27, 28 அந்த வாசித்த அந்த பகுதிகளிலே அந்த மனிதர்கள் பாவமான காரியத்தை அவர்கள் செய்யும் போது அவர்களுடைய அந்த டிசைர், அவர்களுடைய அந்த சுதந்திரம், அவர்களுடைய அந்த காரியங்கள் அவைகளை அழித்து போடுகிறவர் அல்ல. இந்த ஃப்ரேஸ் முதல்ல நம்ம சொன்ன அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை அந்த அதுல வன்முறை தலையீடு செய்கிறவர் அல்ல என்கிற அந்த அர்த்தம் தான். ஆனா அடுத்த ஃப்ரேஸ் பாருங்க, அல்ல, அதாவது இரண்டாம் நிலை காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவனை தவிர மற்றவர்கள், அதுல ஈடுபடுகிற சாத்தானாக இருக்கலாம், அல்லது அதுல ஈடுபடுகிற பிலாத்துவாக இருக்கலாம், அதுல ஈடுபடுகிற யூதாஸ் காரியோத்தாக இருக்கலாம். இவர்கள் செய்கிற இந்த காரியங்கள் அதை தான் இரண்டாம் நிலை காரணிகள். அவர்களுடைய சுதந்திரத்தை செயல்பாட்டை அழித்து போடுகிறவர் அல்ல, மாறாக அவைகள் அதை உறுதியாக அவைகளை உறுதி செய்கிறார். அங்கே உறுதி செய்கிறார் என்றால் அதை அவர்கள் செய்கிற அந்த காரியத்திற்கு, அவர்கள் செய்கிற தவறுக்கு அவர்கள்தான் பொறுப்பு, அவர்களே தான் செய்கிறார்கள், அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு உண்டு. தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையின் கீழே நடக்கிறது. ஆனால் இவர்களுடைய அந்த விருப்பம், சித்தம், அதன் செயல்பாட்டிற்கு இவர்களே தான் பொறுப்பு என்கிற காரியத்தை தான் நம்ம முந்தின வசனங்களையும் பார்த்தோம். ஆனா அதை உறுதிப்படுத்துகிற விதத்திலே இந்த வசனங்கள் ரொம்ப நல்லாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம் 11வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவன், பிலாத்துவினிடத்துல ஒப்பு கொடுத்தவன் யாரு? இங்கே யூதாஸ் காரியோத்தை குறித்து சொல்லுகிறார். யூதாஸ் காரியோத்து செய்த அந்த பயங்கரமான பாவமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் தனது ஆலோசனையின்படி, தமது தீர்மானத்தின்படி முன்குறித்தார் என்று மிக தெளிவாய் பார்த்தோம். இங்கே மிக தெளிவாய் இயேசு சொல்லுகிறார், ஆனாலும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்த அவனுக்கு பாவம் உண்டு என்றால் அதற்குரிய பாவம் அவனை சார்ந்தது, அதற்குரிய தண்டனை அவனுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அந்த இரண்டாம் நிலை காரணிகளுடைய அந்த செயல்பாடு அவர்களுடைய பொறுப்பு தான் என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிறார். ஓகே, இந்த நீதிமொழிகள் 16:13 நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம் தான். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தி தேவனால் உண்டாகும் என்கிற அந்த காரியம். அது உறுதி செய்யப்படுகிற காரியத்தை நான் பார்க்கிறோம்.
நாம் தொழுது கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட சர்வ ஆளுமை உடையவராய் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோமா என்பதை இந்த டெஃபினிஷனை வச்சு, உங்களுடைய நோட்ஸை வச்சு, இந்த வசனங்களை வச்சு ஆராய்ந்து பார்ப்போம் அருமையானவர்களே. ஆனால் இதை நாம் நம்புவோமே ஆனால் அருமையானவர்களே, இந்த காரியமும் தேவன் தன்னுடைய எல்லாவற்றையும், தான் செய்கிற எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காய் செய்கிறார் என்கிற இந்த 2 காரியம்தான் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது செய்தியை, இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், பாவங்களை, நமக்கு வரக்கூடிய பாவங்களின் தண்டனைகளை அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார் என்கிற அந்த செய்தியை நற்செய்தியாக மாற்றுகிறது இந்த 2 காரியம்தான். அதுல தேவனுடைய சர்வ ஆளுமையும் அவர் தம்முடைய மகிமைக்காய் செய்கிறார் என்கிற காரியமும். சோ அப்படிதான் அருமையானவர்களே சுவிசேஷத்தை டிசைன் பண்ணி ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக என்பதை மிக தெளிவாக அறிந்து கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த வார்த்தையினாலேயே இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு வசனத்தை வாசித்து நாம முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்ட தன்மை உடையது. அருமையானவர்களே, இந்த எண்ணத்தோடு இந்த வசனத்தை படிப்போம். இந்த தேவனுடைய சர்வ ஆளுமையும் தேவன் செய்கிற எல்லா காரியத்தையும் அவருடைய மகிமைக்காக செய்கிறார் என்கிற இந்த 2 காரியத்தின் அடிப்படையிலே இந்த சுவிசேஷம் எப்படி மகிமையான ஒரு சுவிசேஷமாக மாறுகிறது என்று 4வது வசனம், தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஒருவேளை நாமும் ரட்சிக்கப்படாத நாட்களிலே இப்படிதான் இருந்தோம். இப்படி இருந்த போது நமக்கு இந்த சுவிசேஷம் ஒரு மகிமையானதாகவே இல்லை, வெளிச்சமாக இல்லை. ஆனால் இந்த ஃப்ரேசஸ் அல்லது இந்த அடைமொழிகளை இன்னும் நீங்கள் ஆழமாக கவனியுங்கள். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்து அவருடைய மகிமையான சுவிசேஷம், அதனுடைய ஒளி. அப்போ இந்த சுவிசேஷம் மகிமையானது, ஒளி நிறைந்தது. எப்படிப்பட்ட ஒளி நிறைந்தது? தேவனுடைய சாயலாயிருக்கிற அந்த கிறிஸ்துவின் மகிமை, அதுதான் சுவிசேஷம். That is so bright. So இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை 2018வது வருடத்திலே நாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் இப்படி சொன்ன ஞாபகம் இருக்கிறது. அருமையானவர்களே, சூரியனை நாம் வானத்திலே அண்ணாந்து பார்த்து சூரியனை பார்ப்போமே, ஆனால் இந்த சூரியன் 6000 டிகிரி சென்டிகிரேட்ல அது எரிந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வருகிற வெளிச்சம், ஒளி பூமியை வந்து அடைய வேண்டுமானால் 8 நிமிடங்கள் எடுக்கிறது. So it is so bright. So அதுபோல 300 அல்லது 400 மில்லியன் நட்சத்திரங்கள் அதுபோல ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுபோல இப்படி இது நம்முடைய கேலக்சியில மாத்திரம், இப்படி எத்தனையோ கேலக்சியில எவ்வளவோ நட்சத்திரங்கள். இங்கே எழுதப்படுகிற காரியத்தினுடைய தாற்பயம் என்னவென்றால், இந்த வானுலகத்திலே இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும், எல்லா இந்த சூரியன், நட்சத்திரங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக வருகிற ஒளியை காட்டிலும், அல்லது இந்த ஒட்டுமொத்த காரியங்களும் எதற்காக தேவன் படைத்திருக்கிறார் என்றால் அவருடைய மகிமை எவ்வளவு பெரிதென்று விளக்குவதற்காக தான். சோ இவைகள் எல்லாவற்றினுடைய மகிமையும் ஒளியும் இவ்வளவு பெரிதாக இருக்குமானால் இதை படைத்தவருடைய மகிமை எப்படி இருக்கும்? அவருடைய கிருபையின் மகிமை எப்படி இருக்கும்? சோ அந்த அவருடைய கிருபையின் மகிமை உச்சகட்டமாக இந்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே,
அதை அதை அந்த அளவு பாக்குறதுக்கு நம்முடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படல. இந்த மாலையில அது நம்முடைய ஜெபமா இருக்கட்டும். தமஸ்குக்கு போகிற வழியிலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்த அந்த தரிசனத்தின் போது அதான் கண்கள் திறக்கப்பட்டு அந்த சரீர பிரகாரமான கண்ணே குருடாகி போகும் அளவுக்கு it was the glorious Christ was there. So இதை இப்படி மகிமையாக மாற்றுவது இந்த ரெண்டு உபதேசங்கள் தான் மெயினா. சோ இந்த தேவனுடைய சர்வ ஆளுமை, அவர் செய்கிற எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காய் செய்கிறார் என்கிற இந்த ரெண்டு காரியமும் சுவிசேஷத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் படிப்போம். இதுல இன்னொரு வசனமும் இந்த பேசேஜ்ல இருக்கிறது. 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசித்தோம். 5வது வசனமும் 6வது வசனத்தையும் வாசித்து முடிச்சிடலாம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, அத ஒரே வார்த்தையில சொன்னா சுவிசேஷத்தை நற்செய்தியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரசங்கித்தார். அருமையானே, this is the glorious gospel that is depicted in the letter to the Romans. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியின் உதவியோடு நமக்கு காண்பிக்கிற அந்த மகிமையின் சுவிசேஷம் இதுதான். அருமையானே, ஸோ இதை தொடர்ந்து நாம மெடிடேட் பண்ண, இதை படிக்க ஆண்டு நமக்கு கிருபை செய்வாராக. அருமையானவர்களே, இந்த காரியம்தான் அல்லது இந்த சாவரனிட்டி, தேவன் தாம் செய்கிற எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காய் செய்கிறார் என்கிற இந்த ரெண்டு தூண்களோடு கூடிய இந்த காரியம்தான் அப்போஸ்தலர்கள் போதித்ததும், நன்றாக கவனிங்கள், அப்போஸ்தலர்கள் போதித்ததும் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரும்படி தேவன் பயன்படுத்தின அந்த பரிசுத்தவான்கள் திரும்ப அதை ரெஸ்டோர் பண்ணினதுமான காரியம். அருமையானவர்களே, இந்த ரிஃபர்மேஷனோடு சேர்ந்து இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் அதையும் ஞாபகப்படுத்தி நான் முடிக்கலாம் என்று யோசிக்கிறேன். அருமையானவர்களே, முதலாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொருவருடைய இந்த பைபிள் ஸ்டடியில அட்டெண்ட் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய மனதிலே ஒரு ரிஃபர்மேஷன் உண்டாக வேண்டும், ஒரு சீர்திருத்தம் உண்டாக வேண்டும். அதன் அடிப்படையிலே நம்முடைய இருதயத்திலே ஒரு எழுச்சி, ஒரு ரிவைவல் உண்டாக வேண்டும். இது நம்முடைய தமிழ் திருச்சபைகளிலேயும் பிடிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸும் இந்த 2 தூண்களின் ஆதாரத்திலே இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸும் தான் ஒரு இந்த ரிஃபர்மேஷனுக்கு காரணமாக இருந்தது என்றால், அதை இந்த 2 தூண்களை போன்று இருக்கிற அந்த டீச்சிங்லையும் இவங்க பார்க்க முடியும். அதை மாத்திரம் சுட்டி காண்பித்து நம்ம முடிக்கலாம். வேதாகமத்தின்படி மட்டும், ஸ்கிரிப்சர் அலோன், இந்த வேதாகம சொல்லுகிற காரியத்தோடு கூட என்னுடைய சொந்த அறிவினாலே நான் சேர்க்கிற எந்த காரியத்தையும் அல்ல. அருமையானவர்களே, அந்த நாட்களிலே சீர்திருத்தம் உண்டான போது ரோமன் கேத்தலிசிசம் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க என்ன நம்பினாங்கன்னா, வேதாகமும் தேவனால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டது. அதோடு கூட அந்த வேதாகமத்திலே முழுமை இல்லை. அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை பேசுகிறார். அந்த திருச்சபையினுடைய தலைவராயிருக்கிற போப்பும் சொல்லுகிற காரியங்கள் கூட சேர்த்து அதை தெளிவாக அவர்கள் எழுத்து வடிவத்திலே கொடுத்திருந்தார்கள். ஸ்கிரிப்சர், வேதாகமத்திலே தேவன் சொல்லுகிற காரியங்கள் பிளஸ் திருச்சபையின் தலைவர் சொல்லுகிற காரியம் என்று
ஆனால் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் வேதாகமம் மாத்திரமே. அருமையானவர்களே, இந்த காரியத்தை நம்முடைய திருச்சபைகள்லயும் நாம பார்க்கவில்லையா? ஒருவேளை நாம கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த சபைகள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் தங்களுடைய காரியத்தை அதுல ஆட் பண்ணி இருக்கிறதை, தங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வேதாகமத்திலே இப்படி சொல்லி இருக்கிறது என்றால் இதனுடைய அர்த்தத்தை வேதாகமத்தை கொண்டே பார்க்காதபடி தங்களுடைய சுய அறிவை கொண்டு அல்லது இன்னொரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த திருச்சபை வரலாற்றிலே கரிஸ்மேட்டிக் ரிவைவல் ஏற்பட்ட போது அவர் வந்திருக்கிறார், அவர் சில புதிய காரியங்களை சொல்லுகிறார் என்று அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சோ அதற்கும் அந்த ரோமன் கேத்தலிசத்துக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல அருமையானவர்களே. சோ இப்போ உள்ள காலகட்டத்தை குறித்து அந்த நாட்களிலே தெரியாது. ஆகையினாலே இப்போ உள்ள காலகட்டத்தை குறித்து இப்போ உள்ள பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் புதிதாக இன்ஸ்பயர் பண்ணி சொல்லுகிறார், நம்ப வேண்டாம் அருமையானவர்களே. Scripture alone. Let us turn back to this basics. இந்த பேசிக்கு நாம திரும்ப ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். அப்புறம் விசுவாசத்தால் மாத்திரம், கிருபையினால மாத்திரம், கிறிஸ்துவால மாத்திரம். சோ இந்த 4 காரியங்களும் சாவரனிட்டியில இணைக்கப்பட்டிருக்கிறதா நான் பார்க்கிறேன். சர்வ ஆளுமையுடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சர்வ ஆளுமையுடைய வார்த்தையாக மாறுகிறது. சர்வ ஆளுமையுடைய தேவனாகிய கர்த்தர் அதிபதியா இருக்கிற, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், இந்த விசுவாசத்தினுடைய அதிபதியாக இருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர், அவருடைய சாவரின் கண்ட்ரோல்ல இருந்து வருகிற அந்த விசுவாசம். கிருபை, சாவரின் கிரேஸ் என்று சொல்வார்கள், சாவரின் காட், அந்த சர்வ ஆளுமையுடைய தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையுடைய கிருபை, எதிர்த்து மனுஷன் நிற்க முடியாத ஒரு கிருபை. கிறிஸ்து சாவரின் என்பது நல்லாவே தெரியும். சோ இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்மே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையில நிற்கிறது, முழுமையாக நிற்கிறது. 5வது காரியம் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற தேவனுடைய மகிமைக்காய் மட்டும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் காஸ்பல். ஒரு மனுஷனும் பெருமை பாராட்டாத படிக்கு, அல்லது அவன் நான் தான் விசுவாசித்தேன், நான் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒரு மனுஷனும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டாத விதத்திலே முழு மகிமையும் அவருக்கு மாத்திரம் செல்லுகிற விதத்திலே இந்த காஸ்பலை அழகா டிசைன் பண்ணி இருக்கிறார் அருமையானவர்களே. glorious gospel. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? நம்ம ஓவர் டு இளங்கோ. இந்த நாளில் நம்ம கேட்ட இந்த வார்த்தைகள், ஸோ தேவனுடைய சர்வ ஆளுமை, தேவனுடைய இறுதி மிஷன், ஸோ இவைகள் மாத்திரமே நம்முடைய அஸ்திபாரமா இருக்கிறபடினாலே அவைகளை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்கவும், அவைகளிலே நாம் மகிழ்ச்சியா இருக்கவும், தேவன் அருளின காரியங்களிலே மகிழ்ச்சியா இருக்க தேவன் இந்த மாலை வேளையில நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படிக்கு நம்ம ஜெபிக்கலாம். பிரதர் கிப்சன், டிரைவிங்ல இருக்கீங்களா இல்ல ப்ரேயர் பண்றீங்களா? சொல்லுங்க, ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணுங்க கிப்சன், கேட்ட வசனத்துக்காக. எங்களை நேசித்து வழிநடத்திய அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே அப்பா, இந்த மாதத்தில் நாங்கள் இறுதியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இவ்வளவு நாளும் ஆண்டவரை எங்களை நீங்கள் பாதுகாத்து இவ்வளவு நாளாக எங்கள் கூட செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரை கொடுத்திருந்த பாயிண்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாவர்னிட்டி ஆஃப் காடை குறித்து ஆண்டவரே இவ்வளவு டீப்பாக ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் அதை அப்ளிகபிள் பண்ணுவதற்கும் தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களானாலும் அவருடைய மகிமையை நாங்கள் சுமந்து சொல்லும் கழுது குட்டியாக நாங்கள் மாறுவதற்கு நீர்